அத்தியாயம் 9 பதம் 20. ஸ்வர்க்கலோகத்தை அடைவதற்காக வேதங்களை பயின்று சோமரசத்தை அருந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர். இதன் மூலமாக அவர்கள் பாவ விளைவுகளிலிருந்து தூய்மையடைந்து புண்ணியமான இந்திரலோகத்தில் பிறவியெடுத்து அங்கே தேவ சுகங்களை அனுபவிக்கின்றனர். பொருளுரை. திரைவித்யா என்னும் சொல் சாம, யஜுர், ரிக் ஆகிய 3 வேதங்களை குறிக்கும். இந்த 3 வேதங்களை கற்றறிந்த பிராமணன் திரிவேதி என்று அழைக்கப்படுகின்றான். இத்தகு வேத ஞானத்தின் மீது பற்றுதல் உடையவன் சமூகத்தில் மதிக்கப்படுகிறான். துரதிர்ஷ்டவசமாக வேத வல்லுநர்களில் பலர் வேதங்களை கற்பதன் இறுதி நோக்கத்தை அறியாமல் உள்ளனர். எனவே திரிவேதிகளின் இறுதி இலக்கு நானே என்று கிருஷ்ணர் இங்கே பிரகடனம் செய்கிறார். உண்மையான திரிவேதிகள் கிருஷ்ணரின் பாத கமலங்களில் அடைக்கலம் பெற்று அவரை திருப்தி செய்வதற்காக தூய பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றனர். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிப்பதுடன் இணைந்து கிருஷ்ணரை உண்மையாக அறிவதற்கு முயலும் போது பக்தி தொண்டு ஆரம்பமாகின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வேதங்களை மேலோட்டமாக அறியும் சீடர்கள் இந்திரன், சந்திரன் போன்ற பல்வேறு தேவர்களுக்கு யாகம் செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொள்கின்றனர். அத்தகு முயற்சி தேவ வழிபாட்டில் உள்ளவர்களை இயற்கையின் தாழ்ந்த குணங்களின் கலங்கத்திலிருந்து தூய்மைப்படுத்துகின்றது. மேலும் அவர்கள் மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம் போன்ற ஸ்வர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுகின்றனர். அது போன்ற உயர் உலகங்களில் நிலை பெற்றவன் இந்த உலகத்தில் கிடைக்கும் இன்பத்தை விட 1000 மடங்கு உயர்ந்த புலனின்பத்தை அடையலாம். ஸ்வர்க்கலோகத்தில் அத்தகு பரந்த சுகத்தை அனுபவித்துவிட்டு தங்களது புண்ணியங்களின் பலன்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகில் வீழ்கின்றனர். இவ்வாறாக புலனின்பத்திற்காக வேத தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் பிறப்பு இறைப்பனையே அடைகின்றனர். பொருளுரை. மேலுலகங்களுக்கு உயர்வு பெறுபவன் நீண்ட ஆயுளையும் புலனின்பத்திற்கான சிறந்த வசதிகளையும் அனுபவிக்கிறான். இருப்பினும் அவன் அங்கே நிரந்தரமாக வாழ அனுமதிக்கப்படுவதில்லை. புண்ணிய செயல்களின் பலன்கள் தீர்ந்த பிறகு அவன் மீண்டும் இந்த பூமிக்கே திரும்பி அனுப்பப்படுகிறான். வேதாந்த சூத்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஞானத்தின் பக்குவத்தை அடையாதவன் வேறு விதமாக கூறினால் எல்லா காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்ள தவறியவன் வாழ்வின் இறுதி நோக்கத்தை அடைவதில் குழப்பமடைந்து மேலுலகங்களுக்கு ஏற்றம் பெறுவது, பின்னர் மீண்டும் கீழே வருவது என்னும் சுழலில் அகப்பட்டு கொள்கிறான். ராட்டினத்தில் அமர்ந்திருப்பதை போன்றதாகும். சில நேரங்களில் மேலே செல்கிறான், சில நேரங்களில் கீழே வருகிறான். மீண்டும் கீழே வருவதற்கான வாய்ப்பில்லாத ஆன்மீக உலகிற்கு ஏற்றம் பெறுவதற்கு பதிலாக உயர்ந்த லோகத்திலும் தாழ்ந்த லோகத்திலும் பிறப்பு இறப்பின் சுழற்சியில் சிக்கிக்கொண்டுள்ளான் என்பதே இதன் பொருளாகும். துன்பமயமான இந்த ஜட உலகிற்கு மீண்டும் திரும்பாமல் ஆன்மீக உலகை அடைந்து ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்திய வாழ்வை பெறுவதே ஒருவனுக்கு சாலச் சிறந்ததாகும். பதம் 22. ஆனால் எனது திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு கலங்கமற்ற பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கோ அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நான் பாலிக்கிறேன். பொருளுரை. கிருஷ்ண உணர்வின்றி ஒரு நொடியும் வாழ இயலாதவன் கேட்டல், கூறுதல், நினைத்தல், பிரார்த்தனை செய்தல், வழிபடுதல், பகவானின் தாமரை திருவடிகளுக்கு தொண்டு செய்தல், இதர தொண்டுகளை புரிதல், நட்பு கொள்ளுதல், பூரணமாக பகவானிடம் சரணடைதல் போன்ற பக்தி தொண்டுகளில் ஈடுபட்டுள்ளதால் 24 மணி நேரமும் கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் நினைக்க இயலாதவனாக உள்ளான். மங்களகரமானதும் ஆன்மீக சக்தியால் நிறைந்ததுமான இச்செயல்கள் பரமபுருஷ பகவானுடன் உறவு கொள்வதே தனது ஒரே விருப்பம் எனும் நிலைக்கு பக்தனை தன் உணர்வில் பக்குவமடையச் செய்கின்றன. அத்தகு பக்தன் கடினமின்றி பகவானை அணுகுகிறான் என்பதில் ஐயமில்லை. இதுவே யோக என்று அழைக்கப்படுகின்றது. பகவானின் கருணையினால் இத்தகு பக்தன் ஜடவாழ்விற்கு ஒருபோதும் திரும்புவதில்லை. ஷேம என்பது பகவானின் கருணையான பாதுகாப்பினை குறிக்கின்றது. கிருஷ்ண உணர்வை அடைய பக்தனுக்கு பகவான் உதவி செய்கிறார். அவன் பூரண கிருஷ்ண உணர்வை அடையும் போது துன்பமயமான கட்டுண்ட வாழ்வில் மீண்டும் வீழ்ச்சியடையாமல் பகவான் அவனை பாதுகாக்கிறார். பதம் 23. மற்ற தேவர்களை நம்பிக்கையோடு வணங்கும் பக்தர்கள் உண்மையில் என்னை மட்டுமே வழிபடுகின்றனர். குந்தியின் மகனே, ஆனால் அத்தகு வழிபாடு தவறான வழியில் செய்யப்படுவதாகும். பொருளுரை. தேவர்களை வழிபடுவது மறைமுகமாக என்னை வழிபடுவதே என்ற போதிலும் அத்தகு வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளவர்கள் அறிவாளிகள் அல்ல என்று கிருஷ்ணர் கூறுகிறார். உதாரணமாக, மரத்தின் வேரை விட்டுவிட்டு இலைகளிலும் கிளைகளிலும் ஒருவன் நீர் ஊற்றினால் அவன் அச்செயலை போதுமான அறிவின்றி செய்ததாக அல்லது
விதிகளை கடைபிடிக்காமல் செய்வதாக ஏற்க வேண்டும். அதுபோல வயிற்றிற்கு உணவளிக்காமல் உடலின் பல்வேறு உறுப்புகளுக்கு சேவை செய்வதும் முட்டாள்தனமாகும். பரமபுருஷ பகவானின் அரசாங்கத்தில் அதிகாரிகளாகவும் இயக்குநர்களாகவும் செயல்படுபவர்களே தேவர்கள். அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தை கடைபிடிக்க வேண்டுமேயொழிய அதிகாரிகளாலும் இயக்குநர்களாலும் விதிக்கப்பட்டதே அல்ல. அதுபோல ஒவ்வொருவரும் முழுமுதற் கடவுளையே வழிபட வேண்டும். அத்தகு வழிபாடு இறைவனின் பல்வேறு அதிகாரிகளையும் இயக்குநர்களையும் தாமாகவே திருப்தி செய்யும். அதிகாரிகளும் இயக்குநர்களும் அரசின் பிரதிநிதிகளாக செயல்படுகின்றனர். அவர்களுக்கு லஞ்சம் கொடுப்பது சட்டவிரோதமாகும். அதுவே இங்கு அவிதி பூர்வகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வேறு விதமாக கூறினால், அவசியமின்றி தேவர்களை வழிபடுவதை கிருஷ்ணர் அனுமதிப்பதில்லை. பதம் 24. எல்லா யாகங்களின் தலைவனும் அனுபவிப்பாளனும் நானே. எனவே எனது உண்மையான தெய்வீக இயற்கையை அங்கீகரிக்காதவர்கள் வீழ்ச்சியடைகிறார்கள். பொருளுரை: வேத இலக்கியங்களில் பல்வேறு வகையான யாகங்கள் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் உண்மையில் அவை அனைத்தும் முழுமுதற் கடவுளை திருப்தி செய்வதற்காகவே என்பது இங்கே மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. யக்ஞ என்றால் விஷ்ணு. பகவத்கீதையின் 3வது அத்தியாயத்தில் யக்ஞ எனப்படும் விஷ்ணுவை திருப்தி செய்வதற்காகவே செயல்பட வேண்டும் என்று தெளிவாக கூறப்பட்டது. மனித பண்பாட்டின் பக்குவ நிலையான வர்ணாசிரம தர்மம் விஷ்ணுவை திருப்தி செய்வதற்காகவே ஏற்பட்டது. எனவே உன்னத தலைவனான நானே எல்லா யாகங்களையும் அனுபவிப்பவன் என்று இந்த பதத்தில் கிருஷ்ணர் கூறுகிறார். இருப்பினும் இந்த உண்மையை அறியாத சிற்றறிவாளர்கள் தற்காலிக லாபங்களுக்காக தேவர்களை வழிபடுகின்றனர். இதனால் அவர்கள் ஜட வாழ்வில் வீழ்ச்சியடைகின்றனர். விரும்பிய இலக்கை அடைவதில்லை. இருப்பினும் எவரேனும் தனது ஜட ஆசையை நிறைவேற்ற விரும்பினால் அதனை பரமபுருஷரிடமே பிரார்த்தனை செய்வது சிறந்தது. அது தூய்மையான பக்தியாக இல்லாமல் இருந்தாலும் கூட இவ்விதமாக அவன் விரும்பிய பலனை அடைய முடியும். பதம் 25. தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களிடையே பிறப்பர். முன்னோர்களை வழிபடுபவர்கள் முன்னோர்களிடம் செல்வர். பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்களிடையே பிறப்பர். மேலும் என்னை வழிபடுபவர்கள் என்னுடன் வாழ்வர். பொருளுரை: யாரேனும் சந்திரன், சூரியன் அல்லது வேறு ஏதேனும் லோகத்திற்கு செல்ல விரும்பினால் அந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக சிபாரிசு செய்யப்பட்டுள்ள வேத கொள்கைகளை பின்பற்றி அந்த இலக்கை அடையலாம். தர்ஷ பௌர்ணமாஷி போன்ற வேத வழிமுறைகள் இதற்கு உதவுகின்றன. இத்தகு வழிமுறைகள் வேதங்களின் கர்மகாண்ட பகுதிகளில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. பல்வேறு ஸ்வர்க்கலோகங்களில் வீற்றுள்ள பற்பல தேவர்களை வழிபடுவதை அவை சிபாரிசு செய்கின்றன. அதுபோல ஒரு குறிப்பிட்ட யாகத்தை செய்து பித்ருலோகத்தை அடையலாம். அதுபோலவே பற்பல பூதலோகங்களுக்கும் செல்ல முடியும். அங்கு ஒருவன் யஷனாக, ராட்சசனாக அல்லது பிசாசாக ஆகலாம். பிசாசு வழிபாடு கருப்பு கலை அல்லது கருப்பு வித்தை எனப்படுகிறது. இந்த கலையை பலர் பயிற்சி செய்கின்றனர். அவர்கள் அதனை ஆன்மீகமாக கருதுகின்றனர். ஆனால் அச்செயல்கள் முழுமையான பௌதீக செயல்களே. அது போலவே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை மட்டும் வழிபடும் தூய பக்தன் வைகுண்டத்தையும் கிருஷ்ணலோகத்தையும் சந்தேகமின்றி அடைகின்றனர். தேவர்களை வழிபடுவதால் சொர்க்கலோகத்தையும், பித்திருக்களை வழிபடுவதால் பித்ருலோகத்தையும், கருப்பு கலையை பயிற்சி செய்வதால் பூதங்களின் லோகத்தையும் அடைய முடியும் என்றால் தூய பக்தன் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவின் லோகத்தை ஏன் அடைய முடியாது? தேவர்களை வழிபடுவதால் தேவலோகத்தையும், பித்ருக்களை வழிபடுவதால் பித்ருலோகத்தையும், கருப்பு கலையை பயிற்சி செய்வதால் பூதங்களின் லோகத்தையும் அடைய முடியும் என்றால் தூய பக்தன் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவின் லோகத்தை ஏன் அடைய முடியாது எனும் கருத்தை இந்த முக்கியமான பதத்திலிருந்து மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். துரதிர்ஷ்டவசமாக கிருஷ்ணரும் விஷ்ணுவும் வாழக்கூடிய அந்த தன்னிகரற்ற லோகத்தை பற்றிய தகவல் பலருக்கு தெரிவதில்லை. அதனை அறியாத மக்கள் வீழ்ச்சியடைகின்றனர். அருவவாதிகளும் கூட பிரம்மஜோதியிலிருந்து வீழ்ச்சியடைகின்றனர். எனவே ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் அனைவரும் தங்கள் வாழ்வை பக்குவப்படுத்தி கொண்டு எளிமையாக முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்லலாம் என்னும் தன்னிகரற்ற செய்தியை மனித சமுதாயம் முழுவதற்கும் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் பரப்பிக்கொண்டுள்ளது. பதம் 26. அன்புடனும் பண்புடனும் ஒருவன் எனக்கு ஓர் இலையோ, ஒரு பூவோ, ஒரு பழமோ, நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்கின்றேன். பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவது புத்திசாலி மனிதனுக்கு அவசியமானதாகும். அவன் பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் ஆனந்தமயமான நித்திய உலகில் நிரந்தர மகிழ்ச்சியை அடைய முடியும். அத்தகு வியக்கத்தக்க பலனை அடைவதற்கான வழிமுறை மிகவும் எளிமையானதாகும்.
எந்த தகுதியும் இல்லாமல் ஏழைகளின் ஏழையாக விளங்குபவனும் இதனை பயிற்சி செய்ய முடியும். இதற்கு தேவையான ஒரே தகுதி பகவானின் தூய பக்தனாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே. ஒருவன் யார் என்பதோ அவனது நிலை என்ன என்பதோ பொருட்டல்ல. ஒரு இலையோ சற்று நீரோ பழமோ நேர்மையான அன்புடன் பரம புருஷருக்கு படைக்கப்படும் போது அதனால் திருப்தியுற்று அவர் அதனை ஏற்றுக்கொள்கிறார். இந்த வழிமுறை இவ்வளவு எளிதானதாகும். இவ்வாறாக இது அகிலம் முழுவதும் பொருந்தக்கூடியதாகவும் எளிமையானதாகவும் இருப்பதால் கிருஷ்ண உணர்வை ஏற்பதில் யாருக்கும் எந்த தடையும் இருக்க முடியாது. இந்த எளிமையான வழிமுறையின் மூலம் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து நித்தியம் ஆனந்தம் மற்றும் அறிவு நிரம்பிய மிக உயர்ந்த பக்குவமான வாழ்வை அடைவதற்கு விரும்பாத முட்டாள் யார்? கிருஷ்ணர் அன்பான சேவையை மட்டுமே விரும்புகிறார், வேறு எதையும் அல்ல. கிருஷ்ணர் தனது தூய பக்தனிடமிருந்து ஒரு சிறு பூவை கூட ஏற்றுக்கொள்கிறார். பக்தன் அல்லாதவனிடமிருந்து அவர் எந்த படைப்பையும் ஏற்பதில்லை. அவர் தன்னில் முழுமையானவர் என்பதால் யாரிடமிருந்தும் அவருக்கு எந்த தேவையும் இல்லை. இருப்பினும் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள்வதற்காக தனது பக்தன் படைப்பவற்றை ஏற்றுக்கொள்கிறார். கிருஷ்ண உணர்வை வளர்ப்பதே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலை. கிருஷ்ணரை அணுகுவதற்கான ஒரே வழி பக்தி தொண்டே என்பதை வலுவாக வலியுறுத்துவதற்காக பக்தி என்னும் சொல் இப்பதத்தில் இருமுறை உபயோகிக்கப்பட்டுள்ளது. பிராமணன், பண்டிதன், மிகப்பெரிய செல்வந்தன் அல்லது சிறந்த தத்துவவாதி போன்ற இதர நிலைகள் படைப்பவற்றை ஏற்கும்படி கிருஷ்ணரை தூண்ட முடியாது. பக்தி என்னும் அடிப்படை கொள்கை இல்லாவிடில் யாராக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் அதனை ஏற்கும்படி பகவானை தூண்ட முடியாது. பக்தி ஒருபோதும் காரணத்தை உடையது அல்ல, வழிமுறை நித்தியமானது. இது பூரணத்தின் தொண்டில் செய்யப்படும் நேரடி செயலாகும். தன்னையே பரம அனுபவிப்பாளனாக ஆதிபுருஷனாக எல்லா யாக படைப்புகளின் நோக்கமாக நிலைநாட்டிய பகவான் கிருஷ்ணர் எத்தகைய யாகம் தனக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து தனது விருப்பத்தை இங்கு வெளிப்படுத்துகிறார். ஒருவன் பரமனின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு தன்னை தூய்மைப்படுத்த விரும்பினால், பகவானுக்கான திவ்யமான அன்பு தொண்டு என்னும் வாழ்வின் குறிக்கோளை அடைய விரும்பினால், அவன் பகவான் தன்னிடமிருந்து என்ன விரும்புகிறார் என்பதை கண்டறிய வேண்டும். கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்துபவர் அவர் எதை விரும்பினாலும் அதனை அளிப்பான். ஆனால் அவர் விரும்பாத கேட்காத பொருள்களை தவிர்ப்பான். எனவே மாமிசம், மீன், முட்டை போன்றவற்றை கிருஷ்ணருக்கு படைக்கக்கூடாது. அவர் அத்தகு பொருள்களை விரும்பியிருந்தால் அவ்வாறு கூறியிருப்பார். மாறாக அவர் இலை, பழம், பூ, நீர் ஆகியவை கொடுக்கப்பட வேண்டும் என்று இங்கே தெளிவான வேண்டுகோள் விடுக்கிறார். அவ்வாறு படைக்கப்படும் பொருள்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் கிருஷ்ணர் கூறுகிறார். எனவே மாமிசம், மீன், முட்டை போன்றவற்றை கிருஷ்ணர் ஏற்க மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். காய்கறிகள், தானியங்கள், பழங்கள், பால், நீர் ஆகியவை மனிதனுக்கு தகுந்த உணவுகள், மேலும் கிருஷ்ணராலேயே பரிந்துரைக்கப்படுபவை. இவற்றை தவிர நாம் உண்ணக்கூடிய மற்ற எந்த பொருளையும் அவர் ஏற்க மாட்டார். எனவே அத்தகு பொருள்களை அவருக்கு படைக்க முடியாது. மீறி அவற்றை நாம் அவருக்கு படைத்தால் அன்புடன் கலந்த பக்தியின் தலத்தை நம்மால் அடைய முடியாது. 3ஆம் அத்தியாயம் 13வது பதத்தில் யாகத்தின் பிரசாதம் மட்டுமே தூய்மையானது என்றும், வாழ்வில் முன்னேற்றம் அடைய விரும்புபவர்களுக்கும் பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி பெற விரும்புபவர்களுக்கும் அதுவே ஏற்றது என்றும் ஸ்ரீகிருஷ்ணர் விளக்குகின்றார். அதே பதத்தில் தங்களது உணவுப் பொருள்களை படைக்காமல் உண்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள் என்றும் கூறுகிறார். வேறு விதமாக கூறினால், அவர்கள் உண்ணும் ஒவ்வொரு கவலமும் ஜட இயற்கையின் சிக்கல்களில் அவர்களது ஈடுபாட்டினை மேலும் ஆழப்படுத்துகின்றது. ஆனால் எளிமையான சுவையான தாவர உணவுப் பொருள்களை தயார் செய்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது விக்கிரகம் அல்லது படத்தின் முன்பு வைத்து வணங்கி அந்த எளிய படைப்பினை ஏற்றுக்கொள்ளும்படி அவரிடம் பிரார்த்தனை செய்வது வாழ்வின் நிலையான முன்னேற்றத்திற்கும் உடலை தூய்மை செய்வதற்கும் நல்ல சிந்தனைக்கு வழிவகுக்கும் நுண்மையான மூளை திசுக்களை உண்டாக்குவதற்கும் நிச்சயமாக உதவுகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக படைக்கப்படும் பொருள் அன்புடன் படைக்கப்பட வேண்டும். இருப்பவை அனைத்திற்கும் உரிமையாளர் கிருஷ்ணரே என்பதால் அவருக்கு எந்தவித உணவும் தேவையில்லை. இருப்பினும் அவரை இவ்வழியில் திருப்தி செய்ய விரும்பும் ஒருவனது படையலை அவர் ஏற்றுக்கொள்கிறார். தயாரிக்கும் போதும் படைக்கும் போதும் பரிமாறும் போதும் அதிலுள்ள முக்கியமான விஷயம் அச்செயல் கிருஷ்ணருக்காக அன்புடன் செய்யப்பட வேண்டும் என்பது. பரம உண்மை புலன்களற்றது என்னும் கருத்துடைய அருவவாதிகள் பகவத்கீதையின் இப்பதத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. பகவத்கீதையை உரைக்கும் கிருஷ்ணரின் குணங்கள் பௌதிகமானவை என்பதற்கு ஒரு சான்றாக அல்லது ஓர் உவமையாக மட்டுமே அவர்கள் இப்பதத்தினை கருதுகின்றனர். ஆனால் உண்மையில் முழுமுதற்கடவுளான கிருஷ்ணருக்கு புலன்கள் உண்டு.
மேலும் அவருடைய புலன்கள் மாற்றத்தக்கவை என்றும் கூறப்பட்டுள்ளது. அதாவது அவரது ஒரு குறிப்பிட்ட புலன் வேறொரு புலனின் செயலை செய்ய முடியும். கிருஷ்ணர் பூரணமானவர் என்று கூறுவதன் பொருள் இதுவே. அவர் புலனற்றவராக இருந்தால் எல்லா வைபவங்களையும் உடையவர் என்று அவரை கூறுவது சாத்தியமல்ல. 7வது அத்தியாயத்தில் உயிர்வாழிகளை ஜட இயற்கையில் தானே கருவூட்டுவதாக கிருஷ்ணர் விளக்கியுள்ளார். அவர் அச்செயலை ஜட இயற்கையின் மீது தனது பார்வையை செலுத்துவதன் மூலமாகவே நிறைவேற்றுகிறார். எனவே தற்போதைய விஷயத்தில் பக்தன் தனது அன்பான சொற்களுடன் உணவுப் பொருள்களை படைக்கும்போது கிருஷ்ணர் அச்சொற்களை கேட்கின்றார். இவ்வாறு கேட்பதற்கும் சுவைத்து உண்பதற்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. கிருஷ்ணர் பூரணமான நிலையில் இருப்பதால் அவரது கேட்கும் செயல் உண்ணுவதிலிருந்தும் சுவைப்பதிலிருந்தும் மாறுபட்டதல்ல என்னும் இக்கருத்து வலியுறுத்தப்பட வேண்டும். கிருஷ்ணர் தன்னை எவ்வாறு விளக்குகிறாரோ அதனை அப்படியே எவ்வித தவறான கருத்துரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் பக்தன் மட்டுமே பரம பூரண உண்மையினால் உணவை உட்கொண்டு அதனை அனுபவிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். பதம் 27. குந்தியின் மகனே, எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ, எதையெல்லாம் நீ உண்கின்றாயோ, எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ, எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ, எந்த தவங்களையெல்லாம் நீ செய்கின்றாயோ அதனை எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக. பொருளுரை. இவ்வாறாக எந்த சூழ்நிலையிலும் கிருஷ்ணரை மறக்காதவாறு தமது வாழ்வை வடிவமைத்து கொள்வது ஒருவரின் கடமையாகும். உடலையும் ஆத்மாவையும் பாதுகாப்பதற்காக அனைவரும் வேலை செய்தாக வேண்டும். கிருஷ்ணர் அவருக்காக வேலை செய்ய வேண்டும் என்று இங்கே பரிந்துரைக்கின்றார். வாழ்வதற்காக ஒவ்வொருவரும் ஏதேனும் உண்ண வேண்டும். அவன் கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளலாம். நாகரிகமுடைய எந்த மனிதனும் சில மத சடங்குகளை செய்ய வேண்டும். எனவே அதனை எனக்காக செய்வாயாக என்று கிருஷ்ணர் பரிந்துரைக்கிறார். இதுவே அர்ச்சன என்று அழைக்கப்படுகிறது. எதையாவது தானம் செய்யும் இயல்பு அனைவரிடமும் உள்ளது. அதை எனக்கு கொடு என்று கிருஷ்ணர் இங்கே கூறுகின்றார். அதாவது தேவைக்கு மேல் இருக்கும் செல்வம் முழுவதும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்புவதற்காக உபயோகப்படுத்த வேண்டும். தற்காலத்தில் மக்கள் தியான யோகத்தை மிகவும் விரும்புகின்றனர். ஆனால் அஃது இந்த யுகத்திற்கு ஒத்து வராததாகும். மாறாக யாரேனும் 24 மணி நேரமும் தனது ஜபமாலையில் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் செய்வதன் மூலம் தியானத்தை பயிற்சி செய்தால் பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளபடி அவன் நிச்சயமாக மிகச்சிறந்த யோகியாவான். பதம் 28. இவ்விதமாக நீ கர்ம பந்தங்களிலிருந்தும் அதன் நல்ல தீய விளைவுகளிலிருந்தும் விடுபடுவாய். சந்நியாசத்தின் இந்த கொள்கையின் மூலம் உனது மனதை என்னில் பதியச் செய்வதால் நீ முக்தி பெற்று என்னிடமே வருவாய். பொருளுரை. உயர்ந்த வழிகாட்டுதலின்படி கிருஷ்ண உணர்வில் செயல்படுபவன் யுக்த என்று அழைக்கப்படுகிறான். ஆன்மீக மொழியில் இது யுக்த வைராக்கிய எனப்படும். இந்த ஜட உலகில் நாம் இருக்கும் வரை செயலாற்றியே ஆக வேண்டும். செயலை நிறுத்த முடியாது. எனவே செயல்களின் பலன்களை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதுவே யுக்த வைராக்கியம் எனப்படும். உண்மை துறவியின் இத்தகு செயல்கள் மனக்கண்ணாடியை தூய்மைப்படுத்துகின்றன. மேலும் இதனை பயிற்சி செய்பவன் படிப்படியாக ஆன்மீக உணர்வில் முன்னேற்றம் அடைந்து புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடம் பூரணமாக சரணடைகிறான். இதன் மூலம் இறுதியில் அவன் முக்தி அடைகிறான். அவனது முக்தியின் தன்மையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவன் பிரம்மஜோதியில் கலப்பதில்லை. மாறாக பரமபுருஷரின் லோகத்திற்கு செல்கிறான். இது தெளிவாக இங்கே விளக்கப்பட்டுள்ளது. மாம் உபைஷ்யசி, அவன் என்னிடம் வருகின்றான். அதாவது முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்கின்றான். முக்தி 5 வகைப்படும். எப்போதும் பரமபுருஷரின் வழிகாட்டுதலின்படி வாழும் பக்தன் இந்த உடலை விட்ட பிறகு முழுமுதற் கடவுளிடம் திரும்பிச் சென்று அந்த பரமபுருஷரின் உறவில் நேரடியாக ஈடுபடும் அளவிற்கு உயர்வு பெறுகிறான் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. பகவானுடைய தொண்டில் தனது வாழ்வை அர்ப்பணிப்பதை தவிர வேறு எந்த விருப்பமும் இல்லாதவன் உண்மையில் சந்நியாசி ஆவான். அத்தகு மனிதன் எப்போதும் தன்னை பகவானின் நித்திய தொண்டனாகவும் பகவானின் உன்னத விருப்பத்தை சார்ந்து வாழ்பவனாகவும் எண்ணுகின்றான். எனவே எதையெல்லாம் அவன் செய்கின்றானோ அதையெல்லாம் அவன் பகவானுக்காக செய்கின்றான். எந்த செயலை அவன் செய்தாலும் அதனை பகவானின் தொண்டாக செய்கின்றான். வேதங்களில் கூறப்பட்டுள்ள பலநோக்கு செயல்களுக்கும் விதிக்கப்பட்ட கடமைகளுக்கும் அவன் முக்கியத்துவம் அளிப்பதில்லை. வேதங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை நிறைவேற்றுவது சாதாரண மக்களுக்கு அவசியமானதாகும். ஆனால் இறைவனுடைய தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ள பக்தன் சில சமயங்களில் வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள கடமைகளுக்கு எதிராக செயல்படுவதாக தோன்றினாலும் அஃது உண்மையல்ல. எனவேதான் தூய பக்தனின் திட்டங்களையும் செயல்களையும் புரிந்து கொள்ள மிகச்சிறந்த அறிஞனாலும் முடியாது என்று வைஷ்ணவ சான்றோர்களால் கூறப்பட்டுள்ளது.
எப்போதும் இறைவனுடைய சேவையில் ஈடுபட்டுள்ளவன் அல்லது எப்போதும் இறைவனுக்கு எவ்வாறு சேவை செய்வது என்பதை பற்றி எண்ணிக்கொண்டும் திட்டமிட்டு கொண்டும் இருப்பவன் தனது தற்போதைய நிலையிலேயே முழுமையாக முக்தியடைந்தவனாக கருதப்பட வேண்டும். வருங்காலத்தில் அவன் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்வது நிச்சயம். கிருஷ்ணர் எல்லா ஜட விமர்சனங்களுக்கும் அப்பாற்பட்டு விளங்குவதைப் போல பக்தனும் எல்லாவித விமர்சனங்களுக்கும் அப்பாற்பட்டவன். பதம் 29. நான் யாரிடமும் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் காட்டுவதோ இல்லை. நான் அனைவருக்கும் சமமானவன். ஆயினும் பக்தியுடன் எனக்கு அன்பு தொண்டு புரிபவன் யாராயினும் அவன் எனது நண்பன். அவன் என்னில் இருக்கிறான், நானும் அவனுக்கு நண்பனாகிறேன். பொருளரை கிருஷ்ணர் எல்லாருக்கும் சமமானவர். அவருக்கு விசேஷமான நண்பர் எவரும் இல்லை என்றால் அவருடைய திவ்யமான தொண்டில் எப்போதும் ஈடுபட்டுள்ள பக்தர்களிடம் அவர் விசேஷ கவனம் செலுத்துவது ஏன் என ஒருவர் கேள்வி எழுப்பலாம். ஆனால் இது பாரபட்சமல்ல, இயற்கையானது. இவ்வுலகில் கொடை வள்ளலாக விளங்கும் மனிதன் தன்னுடைய குழந்தைகளிடத்தில் விசேஷ கவனம் செலுத்துகிறான். எந்த உருவத்தில் இருந்தாலும் எல்லா உயிர்வாழிகளும் தனது மகன்களே என்று கூறும் பகவான் ஒவ்வொருவரின் வாழ்க்கை தேவைகளை தாராளமாக அளிக்கிறார். பாறை, நிலம், நீர் போன்ற வேறுபாடு ஏதுமின்றி எல்லா இடங்களிலும் மழையை பொழியும் மேகத்தை போன்றவர் அவர். இருப்பினும் தனது பக்தர்களிடம் தனி கவனம் செலுத்துகின்றார். எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருக்கும் அத்தகு பக்தர்கள் கிருஷ்ணரில் திவ்யமான நிலை பெற்றிருப்பதாக இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. கிருஷ்ண உணர்வு என்னும் சொல் அத்தகு உணர்வில் இருப்பவர்கள் கிருஷ்ணரில் நிலை பெற்று அவர்கள் என்னில் உள்ளனர் என்று பகவான் இங்கே மிக தெளிவாக கூறியுள்ளார். எனவே பகவானும் அவர்களிடம் உள்ளார் என்பது இயற்கையே. இதுவே அன்பு பரிமாற்றம். யார் ஒருவன் என்னிடம் சரணடைகிறானோ அவனது சக்திக்கு ஏற்ப அவனை கவனிக்கின்றேன் என்ற வரிகளும் இதே கருத்தை விளக்குகின்றன. இறைவன், பக்தன் இருவருமே உணர்வுடையவர்கள் என்பதால் இத்தகு திவ்யமான அன்பு பரிமாற்றம் சாத்தியமாகின்றது. தங்க மோதிரத்தில் வைரத்தை பதிக்கும்போது அது மிகவும் அழகாக தோன்றுகிறது. தங்கம் புகழ் பெறுகின்றது, அதே சமயத்தில் வைரமும் புகழப்படுகிறது. பகவானும் உயிர்வாழியும் நித்தியமாக ஜொலிக்கக்கூடியவர்கள். இருப்பினும் பரமபுருஷரின் தொண்டில் உயிர்வாழி நாட்டம் பெறும்போது அவன் தங்கத்தை போன்று தோன்றுகிறான். இறைவன் வைரம் என்பதால் இந்த சேர்க்கை மிகவும் அருமையானதாகும். உயிர்வாழிகள் தங்களது தூய நிலையில் பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பரமபுருஷர் தனது பக்தர்களின் பக்தனாக ஆகிறார். பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையில் இத்தகு அன்பு பரிமாற்றம் இல்லையெனில் உருவவாத தத்துவத்திற்கு இடமே இல்லை. அருவவாத கொள்கையில் பரமனுக்கும் உயிர்வாழிக்கும் இடையில் எவ்வித அன்பு பரிமாற்றமும் கிடையாது. ஆனால் உருவவாத தத்துவத்தில் அந்த பரிமாற்றம் உண்டு. பகவான் கற்பக மரத்தை போன்றவர் என்றும் அவரிடமிருந்து எதை விரும்பினாலும் அதனை அவர் வழங்குகிறார் என்றும் அடிக்கடி உதாரணம் கொடுக்கப்படுகின்றது. இருப்பினும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள விளக்கம் மேலும் பூரணமானதாகும். பகவான் தனது பக்தர்களிடம் தனி கவனம் செலுத்துகிறார் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. இது பக்தர்களின் மீது பகவான் காட்டும் விசேஷ கருணையாகும். இறைவனின் இத்தகு உறவு பரிமாற்றத்தினை கர்ம விதிகளுக்கு உட்பட்டதாக கருதக்கூடாது. இந்த பரிமாற்றம் பகவானும் அவரது பக்தர்களும் செயல்படும் திவ்ய நிலையை சார்ந்ததாகும். பகவானுக்கு செய்யப்படும் பக்தி தொண்டு இந்த ஜட உலகில் செயலல்ல, நித்தியமும் ஆனந்தமும் பூரண அறிவும் ஆதிக்கம் செலுத்தும் ஆன்மீக உலகை சேர்ந்ததாகும்.